துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், எங்களை அப்பா விசாரிக்கிற தெய்வம், அப்பா எங்களோடு இருக்கிறவரே, நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. இடைவிடா துதிகளோடு பலிகளோடு அப்பா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே உம் சமூகத்தில் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம். தேவன் ஆளுகை செய்கிறவர் அப்பா, நீர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பிசாசையும் அதன் சேனைகளையும் அப்பா அழித்து போட வல்லமை உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு மேலான அதிகாரம் இல்லையே. ஆண்டவரே, உம்மை விட பெரியவர் எவரும் இல்லையே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். நிறைவானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நீர் வரும்போது எங்கள் குறைவுகள் எல்லாம் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறைச்சல் எல்லாம் நீங்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்கள் ஆக்கும். ஆண்டவரே, உம்முடைய காரணத்தினாலே அப்பா நாங்கள் உயர்த்தப்படுவோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். உடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எங்களுக்கு தந்தீர். உமது வலதுகரம் எங்களை தாங்கி வருகிறது. ஆண்டவரே, உடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக்கும். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம். கிருபை மேலானது, கிருபை பெரியது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த கால வேளைக்காக நன்றி. தேவனுடைய இரக்கங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை தாங்கி வருகிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மே மாதம் எங்களை நீர் நடத்த போகிற தயவுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நன்றி எல்லாவற்றுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்.
எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம் கண்களை மூடி இந்த அருமையான காலை வேளையிலும் நம் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்து ஒரு புதிய துவக்கத்தை தேவன் கொடுத்து, இந்த நாளிலும் நம் தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையில் தேவனை சோத்தரிக்கவும், தேவன் கடந்த 4 மாதங்களும் நடத்தி வந்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரிக்கிறோமப்பா, நல்லவரே உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக நடத்தி வந்தீரே உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய இரக்கங்களுக்காய் சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய தயவுக்காய் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். கிருபை, 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 கிருபை. அப்பா ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய ஆரம்பத்தை, இந்த புதிய துவக்கத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆரம்பிக்க, அப்பா அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவாண்டு வாசிக்கிறோம் ஆண்டவர். இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவர் உடைய சமூகத்தை நாங்கள் அமர்ந்திருந்த ஆண்டவரே உண்மை நாங்கள் சோதரிக்க எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி, 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 நன்றி. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுவோமா? இருக்கடங்களில் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுவோம். அதிகமான சோத்திரத்தினால் கிருபை பெருகும். இந்த காலை வேளை நமக்கு கிருபை வேணும் அப்பா. இந்த மே மாதம் முழுவதும் நாங்கள் ஊழியம் செய்ய கிருபை வேணும் ஆண்டு. நாங்கள் நடப்பதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை வேணும். நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவர். எங்களை பலப்படுத்துவதற்கு உடைய கிருபை எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து வீடுகளை அமர்ந்திருக்கிறவர்கள், ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து தேவனை நன்றாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கிருபை, 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 கிருபை. ஆண்டவரே அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவர் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே கர்த்தருடைய பலிபீடத்தில் நாங்கள் எங்களை முழுதுமாய் தாழ்த்தி அப்பா அந்த மே மாதத்தை ஆண்டவரே எங்களை காண கிருபை செய்த தேவனுக்காக நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். அப்பா நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காய் தயவுகளுக்காக நாங்கள் சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து 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 தேவனை கொஞ்ச நேரம் சோத்திரப்படுவோம். கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தி ஆண்டவரே மகா வறட்சியின் பாதையை நம்மளை அப்பா நடத்தி வந்து கர்த்தர் இம்மட்டுமா நம்ம நடத்தி வந்து இந்த 5வது மாதத்துக்குள்ள முதல் நாளிலும் கர்த்தரை சோத்தரிக்க உங்களுக்கு கொடுத்த இந்த தெய்வீக சுகத்துக்காய், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், தேவன் பாராட்டின தயவுகளுக்காய், கிருபைகளுக்காய், உதவிகளுக்காய் தேவனை கொஞ்ச நேரம் சோத்திரப்படுவோம். சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. யெகோவா ஈரே எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதனாலும் நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். துதி, துதி, துதி ஆண்டவர். இந்த காலை வேளை துதி எழும்பட்டும் ஆண்டவர். வீடுகளை எழும்பட்டும் ஆண்டவர், ஆலயத்தில் எழும்பட்டும் ஆண்டவர், இருதயங்களை எழும்பட்டும் அப்பா. நாங்கள் ஒரே ஆவியோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க 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 ஆண்டவர். அதிகமான சோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர், வீடுகளில் உண்டாகட்டும் அப்பா, ஆலயத்தில் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்பா நீர் ஆண்டவர் நீ சோத்திரத்தை விரும்புகிற தேவன், துதியை விரும்புகிற தேவன். இந்த காலை வேளையிலும் அப்பா இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களால் இந்த காலை வேளையில் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாய் நம்முடைய சமூகத்தில் அப்பா இந்த காலை வேளை நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவனே நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். நல்லவரே நாங்கள் சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்,
சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே நாங்கள் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். நன்றி பலி பீடங்களை கட்டுகிறோம் அப்பாவை நாங்கள் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்காய் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் சோதரப்படுவோம். அப்பா உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கிற உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி 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 நன்றி. எங்களை மறவாமல் எங்களை காக்குகிற உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி 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 நன்றி. எங்களை இரக்கம் செய்கிற உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி 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 நன்றி. எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காய் உம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி 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 நன்றி. எங்களை மறவாமல் அப்பா ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்த உம்முடைய ரத்தத்துக்காய் நாங்கள் சோதரிக்கிறோம் 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 அப்பா. உள்ளத்தினாலத்தில் நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி பலிபீடங்களை கட்டி இந்த காலை வேளையில் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை காண்போம் இயேசுவை காண்போம் துதியின் சிங்காசனத்தில். மகிமை மாட்சிமை ஆளுகை செய்யும் யூதாவின் சிங்கம் நீரே. உந்தன் முன்பாக பணிந்து பரிசுத்த கரத்தை உயர்த்தி துதித்திடுவோம். இயேசுவை காண்போம் இயேசுவை காண்போம் துதியின் சிங்காசனத்தில். சென்று சொல்லுவோமா? இயேசுவை காண்போம் இயேசுவை காண்போம் துதியின் சிங்காசனத்தில். மாட்சிமை மகிமை ஆளுகை செய்யும் யூதாவின் சிங்கம் நீரே. உந்தன் முன்பாக பணிந்து பரிசுத்த கரத்தை உயர்த்தி துதித்திடுவோம். இயேசுவை காண்போம் இயேசுவை காண்போம் துதியின் சிங்காசனத்தில். நேசரேவும் திரு பாதமாமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதமாமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமர்ந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமர்ந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்பா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே
படைத்தவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில் இன்னும் அதிகமாய் தேவன் இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வீடுகளில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆலயத்திற்கு கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா துதிக்கும் அவர் பாத்திரராக இருப்பதனால் இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆண்டவரே உம்மை தேடுகையில் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று வாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் முழு பலத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. முழு ஆவியோடு உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுக்காய் இரக்கம் செய்கிற தேவன், எங்களுக்காய் இரக்கம் செய்கிற தேவன், எங்களுக்காய் தயவு செய்கிற தேவனை இந்த காலை வேளை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் வீடுகளிலிருந்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆலயத்திலிருந்து உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கு மேலானவருடைய நாமம் அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சபையில உயர்த்தப்படட்டும் அப்பா. எங்களை நடத்தி வந்த தேவன் கடந்த 4 மாதங்களும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை சுமப்பது போல தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரே எங்களை சுமந்து ஏந்தி தாங்கி வந்தப்பா. இந்த மே 1ஆம் தேதியிலும் ஆண்டவரே அதிகாலை நாங்கள் கூப்பிடத்தக்க எங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் மாற்றின உடைய ரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்த 2 கரங்களை உயர்த்தி இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுவோம் காலை வேளையில் அப்பா. எங்களை நீதிமான்களாய் மாற்றி வெண் பனியை போல ஆண்டவரே எங்களை கரை திரையற்றவர்களாய் மாற்றுகிற இயேசுவின் ரத்தத்துக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. ரத்தத்துக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. எங்களை சுத்திகரிக்கிற அப்பா பரிசுத்த ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குடும்பங்கள் மீது ரத்தம் இருக்கட்டும் அப்பா. ஆலயத்து மீது ரத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பலிபீடத்திலே பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை கரை திரை அற்றவர்களாய் மாற்றுகிற ஆண்டவரே எங்களுக்கு தயவு செய்கிற ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் துதி பாத்தீரா. நீர் எல்லா சோத்திரங்களுக்கும் இந்த காலை வேளையில ஆண்டவர் நீர் எல்லா சோத்திரங்களுக்கும் நீர் காண்டவர் இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. சோத்திரம் துதி பாத்தீரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்தீரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக. எடுத்தீர் உம்மையும் எனக்காக. உம்மையும் எனக்காக. சோத்திரா துதி பாத்தீரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரா துதி பாத்தீரா. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே ஆடியாரை கண் பார்த்தீரே. ஆடன்னலே உந்தன் அருளாலே ஆடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும்
நீர்தாமே மன்னா எமக்கும் நீர்தாமே என்னாலும் எங்கள் துணை நீரே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சாரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சாரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். எத்தனை பேர் கேட்க போகிற இந்த காலை வேளையில துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். தூயரின் பலன் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையிலும் அப்பா துதி சத்தத்தினால் எங்கள் உள்ளம் நிறையட்டும் ஆண்டவரே. துதி சத்தத்தினால எங்கள் உள்ளங்கள் நிரம்பட்டும் அப்பா. ஆலயம் நிரம்பட்டும். வீடுகளில் கதவுகள் அப்பா, வீடுகளுக்கு அறைகளை இறங்கட்டும் ஆண்டவரே. துதி சத்தம் இறங்கட்டும் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற துதியின் சத்தம். ஓ ராகாதாமா ரோ ஷோதோலோபோ ரோகோதோரோபோ ஓ நிகாதாலாமா ரா ஷோதோலோபோ. இன்னும் அதிகமான துதி சத்தம், இன்னும் சோத்திரம், இன்னும் நன்றி பெருகட்டும் அப்பா. எங்கள் இருதயங்களே பெருகட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தினாலே பெருகட்டும் அப்பா. ஆண்டவர் துதிக்கிற நாவுகளை பலப்படுத்துக, இருதயங்களை பலப்படுத்துகப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட துதியின் ஆயுதம் எரிகோ கோட்டை துதியினாலே விழுந்தது ஆண்டவரே. எங்கள் துதி பெருகட்டும் அப்பா. இந்த 1ஆம் தேதி பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிறவர்களுக்கு மத்தியில் பெருகட்டும் அப்பா. எங்களுடைய தூயரின் பலன் வேண்டும் ஆண்டவரே. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்கப்பா. அதிகமான சோத்திரங்க இந்த காலை வேளையில. கத்தர் நாமம் என் புகழிடம், கத்தர் நாமம் என் புகழிடம். இன்னைக்கு கத்தருடைய நாமத்தினை உயர்த்த வந்திருக்கிற நான் கருத்தோடு துதிப்பேன். இன்னைக்கு எனக்கு பலன் வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை நான் கருத்தோடு துதிப்பதற்கு இந்த காலை வேளையில நம்மளை முழுதுமாய் ஆயத்தப்படுத்துவோமா? இம்மட்டுமா நம்மளை நடத்தி வந்த தேவன் நம்மளுக்கு பாராட்டின கிருபைகள், தயவுகள், நன்மைகள், கொடுத்த தெய்வீக சுகம் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக, நம்முடைய சபையில் நடந்த ஆராதனைகளுக்காக, நடந்த கேரசல் கூட்டங்களுக்காக, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக, மனைவிமார்களுக்காக, சபைக்கு மூப்பர்கள் கொடுத்த தெய்வீக சுகத்துக்காக, ஊழியர்கள் கொடுத்த தெய்வீக சுகத்துக்காக கர்த்தரை இந்த காலை வேளையில சோத்தரிக்க வந்திருக்கிறோம். நம்ம பேர பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த தெய்வீக சுகத்துக்காக, குடும்பங்கள் மீது தேவனுடைய இரக்கம் இருந்ததுக்காக, தயவு இருந்ததுக்காக, வேலை ஸ்தலத்தில் தேவன் நமக்கு பாராட்டின தயவுகளுக்காக நான் கருத்தோடு கத்துற இந்த காலை வேளையில, நான் கருத்தோடு இந்த காலை வேளை நான் துதிக்க வந்திருக்கிறேன். இன்னும் கருத்தோடு துதிப்பதுக்கப்பா. என் நினைவை ஆண்டவரே, என் சரீரத்தை நாங்கள் ஒடுக்கியப்பா. ஒரே ஆவியோடு நாங்கள் துதியை செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கரங்களை தட்டி சத்தமாய் சொல்லுவோமா? நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர் எனக்காக. யெகோவா
காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதி தேடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா எம்மட்டும் சுகம் தரும் தெய்வம் இந்த நொடி பொழுது வரை யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே காலங்களப்பா காலங்களப்பா நாங்கள் காலங்கள் எங்களுக்கு சுகம் தகுற தெய்வம் நாங்கள் காலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதி தீடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதி தீடுவே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா ஒவ்வொரு நாளும் கூடவே இருக்கீர் உணர்ந்தவர்கள் சத்தமாய் யெகோவா கூடவே இருக்கிறீர் காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதி தீடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதி தீடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில இன்னும் கருத்தோடு துதிப்பேனப்பா கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை கர்த்தர் பாராட்டின தயவுகளை கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக உதவிகளுக்காக 4 மாத காலம் அப்பா நாம் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தாரே அவருக்கு நான் கருத்தோடு துதிப்பதற்கு இயேசுவை நான் கருத்தோடு துதிப்பதற்கு இன்னும் என் இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா இன்னும் நான் துதிப்பேன் இன்னும் அதிகமாய் துதிப்பேன் இந்த 1ஆம் தேதி துதிப்பேன் இந்த மாதம் முழுவதும் துதிப்பேன் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எங்களை ஆக்கிரமிக்கிறவர் இன்னும் அதிகமாய் துதிக்கத்தக்கப்பா எங்கள் நாவுகளை பலப்படுத்துங்கப்பா சூழ்நிலையை பார்க்காமல் துதிக்கிற எங்களை நீர் நினைவு கூறுகிற தேவன் அவர்கள் புரிக்கைகள் எடுத்து ஊதின போது கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறவப்பா இந்த காலை வேளையில ஆண்டவரே சபையாரை நீ நினைவு கூறுகிறவர்களா இன்னும் அதிகமான துதி ஓரா சதலமா ரிகதலமா பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்கிறவர் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவி வருவதற்கு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே
நாங்கள் பலிபீடத்தில் முழுவதுமாய் இறக்கி வைக்கிறவப்பா. எழுந்து நின்று தேவ சமூகத்தில் தேவன் ஆராதனைக்கு நேராய் அப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்முடைய ஆராதனைக்குள் வாசம் செய்கிறவர், நம்முடைய துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர். இன்னும் அதிகமாக நம்மளை நினைவு கூறும்படியாக, இன்னும் நம்மளை பலப்படுத்தும்படியாக இந்த காலை நம்மளை வரவேற்போமா. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் என்று வாசம் செய்கிறீர். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் என்று வாசம் செய்கிறீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. நீதியின் சபையில் நீதியின் சபையில் ஈர்மேல் ஆசைந்தீர், துதிகளின் மாத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீ வாசம் செய்யும். நீதியின் சபையில் வாசம் செய்தீர், நீர்மை ஆசை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. துதிகளின் மாத்தியில் வாசம் செய்தீர், என்னில் நீ வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை. வீடுகளை அமர்ந்திருக்கிறவர்கள் ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில பரிசுத்தமுளாவினர் இந்த காலை வேளையில நீதியின் சபையில நம்முடைய துதிகளின் மத்தியில அவர் வாசம் செய்கிற தேவன் இந்த காலை வேளையில நம்மளை ஆக்கிரமிக்க வேண்டுமா? நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் முழுதுமாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க கூப்பிடுவோமா? என்னை ஆக்கிரமியும் அப்பா, எங்களை ஆக்கிரமியும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆக்கிரமியும் ஆண்டவரே, எங்கள் மனைவிகளை ஆக்கிரமியும் அப்பா, சபையை ஆக்கிரமியும் அப்பா, ஊழியத்தை ஆக்கிரமியும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த வேண்டும் அப்பா. உலாவி வருகிற தேவன், உலாவி வருகிற தேவன் அப்பா, 7 சபைகளின் மத்தியிலே உலாவி வருகிற தேவன் ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மத்தியில் உலாவி வருகிற தேவன் எங்களை முழுதுமாய் ஆக்கிரமிக்க, எங்களை முழுதுமாய் ஆக்கிரமிக்க 7 சபைகளிலே 7 சபைகளிலே உலாவி வந்த தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா, எங்களை ஆளுகை செய்யும்படியாக, எங்களை ஆளுகை செய்யும்படியாக 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் வாருக, நீர் வாருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வர். உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீர் வாருக, நீர் வாருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. ஆஹா லேலுயா 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 லேலுயா. ஆமென் ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த மே 1ஆம் தேதியும் அப்பா அதிகாலையில் நாங்கள் வந்து அமர்ந்திருந்து உம்மை துதிக்கவும், ஆண்டவரை எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லி உம்முடைய பலத்தை நாங்கள் சார்ந்திருக்கவும் எங்களை மட்டுமாய் பாராட்டின கிருபைகள் தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்க, வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும், நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் வலக்கரத்தை உயர்த்தி கொஞ்சம் நேரம் 4 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களை கண்மணி போல காத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். நல்ல தகப்பனுக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்க எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாத கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். அளவில்லாத கிருபை இறங்கட்டும். தகப்பனே உமது கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஓ சோதரம் எல்லாரும் வலக்கரத்தை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் எல்லா மகிமையும் கனமும் துதியும் இயேசுவுக்கே. எல்லா நன்மைக்கும் காரணர் அவர். ஓ சோதரம். இந்த 1ஆம் தேதியை கர்த்தர் காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதியை தேவன் நமக்கு தயவாய் இறங்கி நம்மை காணும்படி செய்த கிருபைக்காய் முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரம். ஆண்டவரே உமது பொற்பாதத்தை நாங்கள் வணங்கி நிற்கிறோம். நீர் நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினா உமது பாதத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் இந்த மே 1ஆம் தேதிக்காய் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம். இந்த மாதத்துக்கான கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். இந்த மாதம் முழுவதும் அவருடைய இரக்கம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. மனிதனை தேவன் படைத்த போது அவரை சார்ந்து வாழும்படி படைத்தான். அவர் கிருபையை நம்பி வாழும்படி படைத்தான். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் அவர் கிருபையை சார்ந்து நிற்க அந்த கிருபை மட்டும் நமக்கு போதும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்த்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம். ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. சோதரம். Hallelujah, sodram. Hallelujah, sodram. Hallelujah, sodram. Hallelujah, sodram. Hallelujah, sodram. பரிசுத்த பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அவன் ஒரு பலவீனத்துக்காக ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு விதமான பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு காரியம் தெரியும், அவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த கிருபைக்காய் நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம். Hallelujah.
கிருபை எனக்கு போதும் அப்பா. நீர் என்னோடு இரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உமது பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். தடைகளெல்லாம் உடையும். உமது இரத்த புண்ணியங்களினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 25, 26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். இந்த 3 வசனங்கள்லையும் கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்ல சொன்னார். ஆமென். 23வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பார், ஆரோனே அவன் குமாரர்களும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம் உங்கள் மனதில் நான் வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை ஆசாரியர்கள் சொல்லும்போது இது பரலோக தேவன் கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமென். 2 நாளாகமும் 30:27வது வசனத்தை வாசிக்கும்போது 2 நாளாகமும் 30:27 வாசிக்கும்போது லேவியர்களும் ஆசாரியர்களும் எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தத்தை கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தை எட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் அங்கே இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தின் சத்தம் பரலோகத்தை எட்டியது. அந்த சத்தம் விண்ணப்பம் பரலோக வாசஸ்தலமாகிய பரலோகத்தை வந்து எட்டினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்று பீலேயாம் கண்டபோது பீலேயாம் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். கண் திறக்கப்பட்டவன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். இஸ்ரவேல் ஜனமாகிய தன் ஆபிரகாமுடைய சங்கதியை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க என்னை பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் ஒரு புறஜாதி மனிதனாக இருந்தான். விக்கிரகங்களை உண்டு பண்ணி விற்கிற அவன் குடும்பத்தில் பிறந்தவன். இருப்பினும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இன மக்களையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னான். நான் ஒரு தேசத்தை உனக்கு காண்பிப்பேன், அதற்கு போ என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேசத்தை காண்பிக்கவில்லை, ஆனால் நான் காண்பிக்க போகிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்ல, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றாலும் அநேகருக்கு நன்மைகளை செய்கிறவனாக இருப்பாய், அநேகருக்கு நன்மைகள் செய்யக்கூடியவனாக நீ இருப்பாய். மதர் தெரேசா ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அநேகருக்கு நன்மை செய்தார்கள். ஏதோ குஷ்ரோகி கட்டுறதில்லை, அநேகருக்கு அநேக ஆஃபனேஜை கட்டி அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவளை போஷித்து உலகத்தில் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் அவங்க ஆஃபனேஜை ஓப்பன் பண்ணாங்க. இவ்வளவாய் கர்த்தர் அவர் இலைகளை ஆசீர்வதித்து விரிவாக்கினார். அப்போ ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் போது அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறான். ஆமென். அதனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய்.
எபிரேயர் புஸ்தகத்தை ஆக்கினவர் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவர் எழுதும்போது என்ன எழுதுகிறார் பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்தரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குதத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு போவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடினாலே அவன் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஈசாக்காகிய தன் மகனோடும் தன் பேரனாகிய யாக்கோபோடும் கூடாரத்தில் குடியிருந்தான். அடுத்த வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இங்கே நாம் படிக்கிறோம், தேவன் தாமே கட்டி எழுப்பின அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி எழுப்புகிற அஸ்திவாரம் என்ன? உலகம் தோன்றினது முதல் தேவன் இங்குள்ள பரிசுத்தமான பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தெரியணும், நான் இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை கர்த்தர் கட்டி கொண்டே இருக்கிறார். நாம் கர்த்தருக்காக இந்த பூமியில் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனையும் நாம் பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே துருப்பிடிக்காது, கள்ளர்கள் களவாங்க மாட்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதம் மிக முக்கியம். ஏன் முக்கியம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுசேஷம் 25ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ஓமையின் மூலம் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் எப்படி சம்பவிக்குமா, ஆடுகளை ஒன்றாக மேய்ப்பன் கூட்டி சேர்க்கிறது போல அவர் எல்லாரையும் தூதர்கள் கூட்டி சேர்ப்பார்களாம். இந்த உலகத்தில் எல்லாரையும் கூட்டி சேர்த்த போது செம்மறி ஆடுகளை என்ன செய்வார், தனது வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் வெள்ளை ஆடுகளை தன் இடதுபுறத்திலுமாக அவர் நிறுத்துவாராம். ரெண்டாக பிரிச்சிருவார், 2 குரூப்பாக பிரிக்கிறார். இந்த செம்மறி ஆடுகள் யாரை குறிக்கிறது என்றால் விசுவாசிகளை குறிக்கிறது, பரிசுத்தவான்களை குறிக்கிறது. வெள்ளாடு எதை குறிக்கிறது என்றால் அவர்கள் புறஜாதி மக்களையும் இயேசுவை அறியாதவர்களையும் குறிக்கிறது, இயேசு வேண்டாம் என்று சொன்னவர்களையும் குறிக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். பிதாவின் அருளை பெறாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசுதாமே சொல்லியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிதாவுடைய அருளை பெறாமல் ஒருவனும் என்னிடத்தில் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன்கிறார். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது முதல் அவன் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும் வரை தேவனுடைய அருள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இங்கே இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 2வது, காக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை காக்கிற தேவனாகவும் இருக்கிறார். எல்லாரும் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பார். அல்லேலூயா. மத்தேயு 25:24வது வசனத்தில் நாம் வாசித்தது போல அவருக்கு நமக்கு நித்திய 34வது வசனத்தில் வாசித்தது போல் அவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல தேவன் அஸ்திவாரம் போட்டு கட்டுகிற பரலோக ராஜ்யத்திற்காக காத்திருக்கிறவர்கள். நம்மளாம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம்.
எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் ஒரு இடம் நமக்காக காத்திருக்கிறது. அங்கே போகிறோங்கிற எண்ணம் இருக்கணும். எல்லாரும் ஆமே ஆமே. இதை சபை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம். இயேசுவின் வருகை மிக மிக சமீபம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் மனிதனுக்கு இந்த பூமியை விட்டு போவதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும், இந்த பூமியை காட்டிலும் பரலோகம் மேன்மையான இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில் உபத்திரம் கஷ்டங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு மேன்மையான இடம் பூமி. ஆனால் மனிதனுக்கு ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு மாறுகிறது விருப்பம் கிடையாது. ஆமென். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நியமித்த நாட்கள் இந்த பூமியில் ஓடிட்டு அந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம். சொல்லுங்கள், எப்படி நிறைந்த உலகம்? இங்கே நீதியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏமே எல்லாரும் நீதியாக இருக்கிறது போல் நடிப்பாங்களே தவிர ஒருவரும் நீதிக்கு வருவதில்லை. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு சுயநலத்தை மையமாக வைத்து அவங்களுக்கு என்ன ஆதாயம் அதை பார்க்க வேண்டும் என்று வாழுகிற ஒரு பூமியில் வாழுகிறோம். ஏமேன். அப்போ தேவன் ஒருவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நீதியை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஆமென். அப்போ இயேசு வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இதை மனதில் வைத்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த பூமியில் கர்த்தர் எத்தனை நாட்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த நாட்களில் நம்ம பூமியில் இந்த ஓட்டத்தை முடித்த உடனே நமக்கு பரலோகத்துக்கு நாம் போய் சேரப்போகிறோம். பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்குது. அது ஒரு மகிமையான இடம். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆகையினால்தான் நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் நிமித்தம் துன்பங்கள் உண்டு, சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் உண்டு. அதன் நிமித்தம் துன்பப்படுகிறவனை வேதம் சொல்லுது அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் நிமித்தம் நிறைய உபத்திரங்கள் துன்பங்கள் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்களை திட்டுவார்களானால், கேவலமாய் பேசுவார்களானால் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இதற்கெல்லாம் பலனை கர்த்தர் பரலோகத்தில் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு பரலோகத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய பார்வையில் நம்ம பைத்தியக்காரனாய் தோன்றுவோம். பிழைக்க தெரியாதவன், பைத்தியக்காரன், இவனுக்கு சரியாக தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏமே அவர்கள் ரொம்ப அவர்களுக்கு அவர்கள் எப்படியாவது எதையாவது ஒன்றை செய்து சுரண்டி பணத்தை சேர்த்துடணுங்கிற ஒரே நோக்கத்தில் உலகத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி நம்ம நேர்மையின் உண்மை என்று பேசுவது அவர்களுக்கு என்ன செய்யாது? பைத்தியமாய் தோன்றும். ஏமே ஆகையினால் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவன் நம்மை மகிமையான ராஜ்யத்திற்கு என்று கொண்டு போக ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அவர் அருளை பெற்று, பிதாவினுடைய அருளை பெற்று இன்றைக்கு சபைக்குள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நான் மகிமைக்குள் பிரவேசிப்பேன் என்று விசுவசிக்க வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு நீதிமொழி 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டாராம். ஆம், ஒரு மனிதன் தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய நீதியில் நடக்கும் பொழுது அவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்படும். அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன வராது? வேதனை வராது. அது என்ன வராது? வேதனை வராது. ஐஸ்வர்யத்தோடு என்ன வராது? வேதனை வராது. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஐஸ்வர்யம் வரும், அதோட வேதனை வரும். ஒரு இடத்த வாங்குவாங்க, அந்த இடத்துல பக்கத்து இடத்துக்காரனால பிரச்சனை ஆகினால அவங்க சமாதானம் கெட்டு போயிடும். ஏமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் நிறைய உண்டு. வேதத்தில் ஏராளம் சொல்ல முடியும். பாருங்கள், சாலமோனுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றினார். சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம், அவன் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தான். ஆகையினால கர்த்தரை நேசித்த அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு போய் அவர் அன்பை வெளிப்படுத்தி அவன் பலியிட்டு படுத்த போது ராத்திரி சொப்பனத்திலே கர்த்தர் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த விட எனக்கு எல்லாம் ஏராளமாக இருக்குது, எனக்கு வேண்டியது ஒன்று தான், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயம் வேணும்.
நான் இந்த மக்களுக்கு தவறு செய்திடக்கூடாது, அநீதி செய்திடக்கூடாது, நீதி செய்யணும். நீர் நீதி உள்ள தேவன், அந்த உமது ஜனத்துக்கு நீதி செய்வதற்கு எனக்கு ஒரு ஞானம் உள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம் வேணும்னு கேட்டால் அது கர்த்தருடைய பார்வைக்கு செமையாக இருந்தது. ஏன்னா ஒரு ராஜாவும் இப்படி கேட்டிருக்க மாட்டான். எல்லா ராஜாக்களும் என்ன கேட்டிருப்பான்? ஐஸ்வர்யத்தை கேட்டிருப்பான். பக்கத்து ராஜா நாட்டை பிடிச்சி மொத்த நாடு எனக்கு வேணும்னு கேட்டிருப்பான். பக்கத்து நாட்டை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் இவர் ஒருவர் தான் ஞானம் வேண்டும் என்று கேட்டான். அதனால் கர்த்தர் இன்னும் ரொம்ப அவனுக்கு மேலே பிரியம் உண்டாகி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் அவன் கேளாத மகிமையும் சேர்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. மகிமை என்று சொன்னால் கனத்தை கொடுத்தார். ஆமென். தீர்க்க ஆயுசை அவனுக்கு கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு சேர்த்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் அவனுக்கு கொடுத்தார். காரணம் அவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறான் என்று தெரிந்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார், கனத்தை கொடுத்துட்டார், தீர்க்க ஆயுசை கொடுத்துட்டார், எல்லாவற்றையும் அவனுக்கு வாரி வழங்கினார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. யாத்ராமம் 23-25 வாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கூட ஆசீர்வதிப்பாராம். ஆமென். நம்முடைய தண்ணீர் கர்த்தர் நம்முடைய ஒரு பாருங்கள், வேதம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். நாம் தேவனை ஆராதனை செய்யும்போது அவர் என்ன செய்வாராம்? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை முன்னிலிருந்து விலக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வார்? விலக்கி போடுவார். வியாதி வராதபடி உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ யாத்ராமம் 23-25 மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தரால் நமக்கு கொடுக்க முடியும். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28-29. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெபிக்கும்படியான ஒரு மேற்கொள்ளும்படியான அவனுக்கு ஒரு பலமையை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் வாழ்க்கையில் அதற்கு பின்பு எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவனார் அவன் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. யாபேசு ஒரு ஜெபம் பண்ணினான். இந்த யாபேசு என்ற மனிதனை குறித்து 2 வசனங்கள் தான் உண்டு. ஒரு யாபேசு என்ற ஒரு பட்டணம் இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், அவன் ஜெபம் ரொம்ப அற்புதமான ஜெபம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாளாம். அவன் பெறும்போது அவனை துக்கத்தோடு பெற்று அவனை யாபேஸ் என்றான். ரிஜெக்டட் சைல்டு. அவன் வேண்டான்னு நினச்சார். இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு நினச்சார். அவருக்குள்ளே நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கும் போலுக்கு. அதனால் வேண்டான்னு நினச்சிருக்கான். நான் பிறந்துட்டான். பிறந்து அவனை வளர்த்தாங்க. வளர்த்து அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? யாபேஸ்ன்ட்டு பேர் வச்சாங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது அவன் கேட்குறான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளெல்லாம் பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. பாருங்க, நல்லா கவனிக்கணும். முதல்ல என்னை ஆசீர்வதிக்கணும், என் எல்லைகளெல்லாம் பெரிதாக்கணும், உமது கரம் என்னோடு கூட இருந்து. உமது கரம், இதுதான் ரொம்ப முக்கியம். அநேகர் ஆசீர்வாதம் வேணும்பாங்க. ஆசீர்வதிச்ச உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரை விட்டு ஓடிடுவாங்க. இவர் அப்படி இல்லை. ஆண்டவருடைய கரம் என்னோட எப்போது என்ன செய்யணும்? இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய கரம் என்னோட இருக்கணும். இருந்தால் தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தான். தேவ கரம் நம்மோடு இருக்குமானால் தீங்கு நம்மை துன்பப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினா, எல்லையை பெரிதாக்கணும்னு விரும்பினா, அதோட நிறுத்தலை. உமது கரம் என்னோட இருக்கணும் ஆண்டவரே, தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபம் பண்ணினான்.
இன்னைக்கு நாமளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே தீங்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அப்படி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று நம்ம வேதவசனத்தை வாசித்தோம். அது இன்னும் தெளிவாக பார்க்க போனால், காக்க கடவர்னா அவர் உன்னை நோக்கி கொண்டு இருப்பாராம். ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்தால் அவனை நோக்கி கொண்டு இருப்பாராம். ஏமே காட் பண்ணுவாருங்கிறார். ஆங்கிலத்தில் காட்னு போட்டிருக்கு. காட்னா பாதுகாப்பார். ஏமே கீப் யூ, உன்னை என்ன செய்வார்? உன்னோடு வைத்துக் கொள்வார், தன்னோடு வைத்துக் கொள்வார். இதுதான் தேவனுடைய சுபாவம். ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அப்படியே விட்டுறதில்லை. அவனை நோக்கிட்டே இருப்பார், வாட்ச் பண்ணுவார், அவனை வாட்ச் பண்ணுவார். அநேக மக்களுக்கு தேவன் நம்ம வாட்ச் பண்ணணும், தேவன் நம்மளோடு இருக்கணும், அதான் விரும்பணும். யோசேப்பு தேவனை நேசித்தான், தேவன் என்னோடு இருக்கணும்னு விரும்பினான். அவனால கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவன் கை காலெல்லாம் பெருகினது. யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் உலக பொருட்களை நேசிப்பாங்க, உலக பொருட்களை தான் நேசிப்பாங்க. மெட்டீரியல் திங்ஸ் அதான் ரொம்ப பெருசாக தெரியும் அவங்களுக்கு. ஏமே இது நம்ம ஏதோ கண்ணில் உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு காரியங்கள் தேவை. ஏமே இப்போ வச்சுருக்கீங்க, பென் வச்சு எழுதுறீங்க, பென் தேவை உங்களுக்கு எழுதுறதுக்கு. அதுக்காக பென்னு தான் வாழ்க்கைன்னு நினச்சிடக்கூடாது. பெண்ணை பிடிச்சி கையில் வச்சு பொத்திக்கிட்டே அலையக்கூடாது. ஏமே பெண் கர்த்தர் உனக்கு தேவை கொடுப்பார். உன் வாழ்க்கையில் இருக்க இடம், உனக்கு வாகனங்கள், நன்மைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஏமே அவைகள் மேலே உன் கண்கள் அல்ல, உன் கண்கள் உன்னை கொடுத்த தேவன் பேரில் இருக்கணும். ரெண்டாவதாக தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை பாதுகாப்பார். ஏமே ஹல்லேலூயா. ஏமேன் ஏமேன். அவர் ஆம்பிளிஃபைட் பைபிள் அழகாக போட்டிருக்கு. அவர் உன்னை வாட்ச் பண்ணுவாராம், காட் பண்ணுவாராம், கீப் யூன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை தேவன் நம்மளை பாதுகாப்பார். பாருங்கள், உதாரணத்துக்கு யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபு என்ற மனிதன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி உத்தமனும் சன்மார்க்கனுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதிச்சாரா. ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சாரா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் என்ன செய்தீரே? வேலி அடைக்கவில்லையா? ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவனுக்கு உண்டானதெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் கை வைக்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிச்சுட்டே இருந்தது. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிக்கிட்டே இருந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பத்து என்ன செய்யணும்? பெருகணும். ஒரு நாளும் குறையக்கூடாது. குறைஞ்சா நம்ம நின்று ஆண்டவரே ஏன் குறையுதுன்னு கேட்டு அதை சரி பண்ணிக்கணும். சம்பத்து பெருகணும். அவர் உன் கையின் கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதில் கையை வச்சாலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஏமே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. ஏமே இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம்தான் தேவன். வசனம்தான் ஆதியிலே வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை தேவனோடு இருந்து அந்த வார்த்தை. இப்போ தேவனையே தியானித்து கொண்டிருக்கான். ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் தேவ சிந்தனையோடு இருக்கிறான், எப்பவும் ஆண்டவருடைய வசனத்தையே படித்து கொண்டிருக்கான், வசனத்தையே தியானித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுடைய கையின் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். காரணம் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. அவனோடு இருக்கிற தேவன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடித்து அவனை பாதுகாத்து கொள்வார். எல்லாரும் ஆமென். ஆமென் ஆமென். அப்போ நமக்கு இன்றைக்கி தெரியணும், நம்ம ஆசீர்வதித்த கர்த்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 7வது வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா. இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது மத்தேயு 6:23 சொன்னார். என்ன சொல்லி கொடுத்தாரு பாருங்க? தீங்கு 6:13 எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சோதனையில் உட்படக்கூடாது, என்னை சோதனைக்குள்ளே நான் சிக்காதபடி எல்லா தீமையிலேருந்து என்னை ரட்சித்தருளும், என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தார். ஆமென்.
சங்கீதம் 21வது சங்கீதத்தில் 5லிருந்து நம்ம 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது புறத்தில் எப்படி இருக்கிறாரு? நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர்னா என்ன அர்த்தம்? அவர் உன் வலது புறத்தில் எப்படி இருக்காரு? நிழல் போல இருக்கிறாராம். எல்லாரும் ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம வலது புறத்தில் நிழலாகவும் இருக்கிறார். எல்லாரும் ஆமே. இஸ்ரவேலுக்கு முன்பாக போவார், உள்ளேயும் இருப்பார், பின்னாலேயும் இருப்பார். எல்லாரும் ஆமேன். அடுத்த வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் எல்லா தீமுக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அடுத்த வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்போ முதலாவது தெரிந்துக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். எல்லாரும் ஆமே. ஆமே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலையடித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ரெண்டாவதாக எண்ணாகும் 6:25 கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கிருபையாய் இருக்க கடவன். அப்போ கர்த்தருடைய முகம் எங்கே பிரகாசிக்கிறதோ அங்கே கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறாரோ அங்கே கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவன். சங்கீதக்காரன் சங்கீதம் 31வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை பாருங்க. சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை அழகாக சொல்லுகிறான். வீண் மாயைகளை 16வது வசனம். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். பாருங்க, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தன் முகத்தை என்ன செய்வார்? தன் ஊழியக்காரன் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். அப்போ அந்த பிரகாசம் அவன் மேலே இறங்கும் பொழுது அவர் கிருபையினால் அவனை ரட்சிப்பாராம். எல்லாரும் ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கிருபையினால் அவனை ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன் முகத்தை உன் மேலே பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னை அவர் ரட்சிப்பார். முதலாவது நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய சாபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை தூக்கி எடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். கிருபை தான் நமக்கு இறங்கி வருது. ஆண்டவரேன்னு கூப்பிட்ட போது கர்த்தர் இறங்கி தன் முகத்தை உன் மேலே பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபையும் சத்தியமும் என்ன செய்யும்? பாவ நிவர்த்தி செய்து உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. எல்லாருமே. ரெண்டாவதாக சங்கீதம் 80வது சங்கீதத்திலே 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எப்ராயிம், பென்யமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேவனே, எங்களை திரும்ப கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அப்போது நமக்கு ஒரு இருளான வாதையில் கடந்து போகும் பொழுது, துக்கத்தில் கடந்து போகும் பொழுது, ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு பிரகாசிக்க பண்ணி எனக்கு ரட்சியும், என்னை விடுதலை செய்யலாம். அவருடைய முகம் பிரகாசிக்கும். உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த கர்த்தருடைய முகத்தை தேடணும். பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் முகத்தை தேடி என்பதில் கிருபையாயிரும் என்று இறங்கும் என்று கேட்டால் கர்த்தர் நிச்சயம் தேட உதவி செய்வார். வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. நமக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. அவர் ரட்சித்தா தான் ரட்சிப்பு, இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை.
உலகத்தில் இருக்கும் வரை அநேக தீய சக்திகள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் நீர் அவர் முகத்தினோடு நீர் இறங்கினா எனக்கு ரட்சிப்பு, எனக்கு தயவாய் இறங்கும் என்று கேட்டால் கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார். 7வது வசனத்தை பாருங்க, சங்கீதம் 87. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். திரும்ப திரும்ப அவன் சொல்றான், இந்த முகத்தை மட்டும் எனக்கு காமிச்சிடும் ஆண்டவரே, பிரகாசிக்க பண்ணிடும், அப்போது நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன். 19. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். திரும்ப பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் மேலே கிருபையாக இருக்கிறதும் இறங்குறதும் தேவனுடைய சித்தம். அவர் யார் மேலே கிருபையாக இருக்க சித்தமோ அவர் மேல் கிருபையாக இருப்பார், யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தமோ அவன் மேல் இரக்கமாக இருப்பார். அல்லேலூயா. இதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் எனக்கு இறங்கலைன்னு நம்ம கேட்க முடியாது, அது அவருடைய விருப்பம். யாத்ராமம் 33:19 மோசேயிட்ட கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். மோசே உமது மகிமையை காண வேண்டும் என்று கேட்டான். அவன்கிட்ட சொல்லுகிறாரு, அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவர் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவர் மேல் இரக்கமாய் இருக்க நான் சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அன்பு கூறுகிற மக்களை கர்த்தர் அறிவார். நம்ம கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தரை என்ன செய்யணும்? நேசிக்கணும், அவருக்கு பிரியமாக. அப்பொழுது அவருடைய கிருபை நம்ம மேலே இறங்கும், அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏமே அப்போ கர்த்தர் சொல்கிறார், எவர் மேல் கிருபையாக இருக்க நான் சித்தமாக இருக்கிறேன் அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவர் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இது கர்த்தருடைய இரக்கம். அல்லேலூயா. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:8-9 வசனங்களை பாருங்கள். அந்த மல்கியா நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள், 8வது வசனம் 3:8 மல்கியா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் அதில் ஒரு நிமிஷம். 1:8-9. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அந்த நாட்களில் பலியிட வரும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கண்ணு ஊனமாக இருக்குது, கால் ஒடிஞ்சது, இதெல்லாம் என்ன வேண்டாத ஆடுகள். ஒரு மந்தையில் ஒரு கால் உடைஞ்சிருந்தா அதை வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை. 100 ஆடை கூட்டிகிட்டு போகணும், 100 ஆடை வச்சுருக்கான்னு 60 ஆடு, அதில் ஒரு நொண்டி ஆடு இருந்தால் என்ன செய்யும்? அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், தூக்கணும், சுமக்கணும். சரி, இதையே வச்சு அந்த கோயில் போய் பலியிட்டுடலான்னு ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடலாம்? பலியிட்டுடலான்னு. இப்படி அவங்க மக்கள்லாம் ரொம்ப கிளவர் ஆகிட்டாங்க. ஏமே ரொம்ப ஞானம் பெருத்துடுச்சு அவங்களுக்கு. ஏமே அப்படி கொடுத்தாரு. அண்ணா ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஏன்ட்ட கொடுக்காதப்பா, உன் நாட்டில் இருக்க அதிபதி ராஜா கொண்டு போய் கொடு, அவன் மேலே பிரியமாக இருப்பாரான்னு கேட்டார். அடுத்த வசனம், இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, அவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சுங்க, அப்பொழுது அவர் உங்களுக்கு இறங்குவார். இது உங்களால் வந்த காரியம், நீங்கள் தான் பண்ணீங்க எல்லா வேலையும். உள்ளே பலியிட்டுருக்கணும்னா நல்ல ஆட்டை கொண்டு போய் பலியிடணும், நல்ல ஆடு கொடுக்க முடியலன்னா பலியிடாமல் இருந்துடணும். எல்லாரும் ஆமே ஆமே. வீட்டுக்கு சொந்தக்காரனை கூப்பிட்டு இருக்கிறதுலேயே மோசமான சாப்பாடு கொஞ்சோடு கொடுத்தீங்கன்னா அவன் வருவானா? அதுக்கப்புறம் அவன் வெளியே போய் என்ன செய்வான்? திட்டிகிட்டே போவான். ஏன்னா கூப்பிடாமே இருந்திருக்கலாம், அவனை வீட்டில் கூப்பிடாம இருந்திருக்கலாம், அவனுக்கு வீட்டில் சாப்பாடு கொடுக்காமே இருந்திருக்கலாம். அதேபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பண்ணின போது கர்த்தரை என்ன இன்சல்ட் பண்ணாங்க, அவரை அவமதித்தாங்க.
அப்போ ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நம்ம அவமதிச்சோமானா அவன் தூக்கத்தோடு போவான். அப்படியே ஆண்டவர் சொன்னார், அதனால் நீ என்ன செய்ய போய் கெஞ்சுங்கிறான். தீர்க்கதரிசியாக போய் கெஞ்சி, ஒருவேளை கர்த்தர் உனக்கு இறங்கட்டும், மறுபடியும் இறங்குவார், உன்னை அங்கீகரிப்பார். இன்றைக்கி அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கிருபை கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க கிருபை செய்யணுமானா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது அவருடைய விருப்பம். அவர் இறங்கி நமக்கு கிருபையாக இருக்கிறார். இம்மட்டும் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையில் நாம் நிற்கிறோம். அதை எப்போதும் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஏமே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியம் ஒரு மனுஷனுக்கு உண்டுன்னா அது சமாதானம் தான். யோவான் எழுதின சுசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு சொன்னார், நான் போகும்போது சிஷ்யர்களை கூப்பிட்டு அழகாக சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பெரிய சொத்துன்னு ஒன்று உண்டுன்னா அது சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான் பாருங்கள். சங்கீதம் 4வது சங்கீதத்தில் 6, 7, 8 வசனங்கள், 3 வசனங்களை வாசிங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாருங்க, திராட்சரசம் தானியங்கள் எல்லாம் பெருகிற காரியம், ஐஸ்வர்யம் பெருகிற காலத்தில் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. 6வது வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு பிரகாசம், தேவனுடைய பிரசன்னமாகி எனக்கு சமாதானத்தை கூட நான் வாசித்தோம். அவர் முகத்தின் ஒளியை என்ன செய்யும்? பிரசன்னமாக்கணும். அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இறங்குதோ, கர்த்தர் அவர் முகத்தை பிரசன்னமாக்குறாரோ அல்லது அவருடைய பிரசன்னம் இறங்குதோ, அங்கே சமாதானம் உண்டாகும். எல்லோரும் என்ன உண்டாகும்? அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானம் உண்டாயிரும். சமாதானம் தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் இறங்கின உடனே அந்த இருள் எல்லாம் விலகிறோம், அங்கே சமாதானம் உண்டாயிரும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஓடிடும். காரணம், தேவ பிரசன்னம் இறங்கணும். அந்த பிரசன்னம் இறங்கும் பொழுது அங்கே இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஓடிடும். எல்லாரும் ஆமே ஆமே. அப்பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும். நம்ம வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கத்தான் குடும்பமாய் கூடி ஜெபிப்பது. குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது வீட்டில் உள்ள இருளெல்லாம் விலகும், நம்ம விலகும். அப்போ நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும் பொழுது சமாதானம் உண்டாகும். சபையில் ஆராதிக்கும் போது, ஆராதனை முடியும் போது சமாதானம் உண்டாயிரும். அநேகர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்கள் கணவன் மனைவிகளையும் சொல்லுவாங்க, நாங்கள் 2 சண்டை போட்டுகிட்டே வந்தோம், வந்து சர்ச்சுக்குள்ளே வந்தோம், சபை முடிஞ்சோடனே எங்களுக்குள்ளே அந்த சண்டையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிட்டு பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவ பிரசனம் இறங்கும்போது அதற்கு விரோதமாக இருக்கிற இருள் எல்லாம் விலகிரும். அல்லேலூயா. அங்கே எல்லாம் விலகின உடனே அது எல்லாம் சமாதானம் உண்டாயிரும். அங்கே தேவ பிரசனத்துக்குள் நாம் வந்துடுறோம். இன்றைக்கி இந்த மாதம் கர்த்தர் உங்களை சமாதானத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. எல்லா நன்மைகளினால் நிரப்புவார். உங்கள் உள்ளத்தில் நான் வைக்க விரும்புகிற காரியம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறார். ஏமே, நாம் தான் அவரை புரிந்து கொள்ளாமல் நம்ம உலகத்தையே நேசித்து கொண்டிருக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
இன்னும் உலகத்தையே நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உலக பொருட்களையே நேசிச்சுட்டு இருக்கிறாங்க, உலகத்தையே நேசிக்கிறாங்க, உலக பொருட்களை நேசிக்கிறாங்க. ஆனால் இதை யாரை நேசிக்கிறது இல்லை? தேவனை நேசிக்கிறது இல்லை. தேவனை நேசித்தா தேவனுக்குரியவைகளை நேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்க மேலே அன்பு கூற முடியல, மற்றவங்கள ஏன் நேசிக்க முடியலன்னா நம்ம தேவ அன்பு இன்னும் உணரலை. தேவ அன்பு உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை போல் மற்றவங்களை நேசிப்பீங்க. எல்லாரும் ஆமே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் பணத்தையும் பொருளையும் நேசிச்சுட்டே இருப்பீங்க. இந்த உலக மக்களெல்லாம் பணத்தையும் பொருளையும் தான் நேசித்து வாழுகிறார்கள். அவர்களுக்கு பணம் தான் பெரியுது, பணத்துக்காகத்தான் எல்லா காரியம் செய்வாங்க, பணம் தான் பெரியுதுன்னு நினைப்பாங்க. இல்லை, இந்த உலகத்தில் தேவன் பெரியவர். தேவனை நேசிக்கணும். தேவ அன்பை நீங்கள் உணர்ந்தால் மற்றவர்களை நேசிப்பீங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க, மற்றவர்களோடு வாழ முடியும். தேவன் உங்கள் உள்ளத்தில் எப்போதும் சமாதானத்தை அருளுவார். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 89வது சங்கீதத்தில் 14-15 வசனங்களை பாருங்கள். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உமது முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர் எதில் நடப்பாங்க? முகத்தின் கம்பீரத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் எதில் நடப்பாங்க? உமது முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஏமே முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பது தான் 14வது வசனத்தில் வாசித்தோம் பாருங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். தேவனுடைய சிங்காசனம் எப்படி நிற்கின்னு கேட்டிங்கன்னா நீதியும் நியாயம். அதனால தான் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்போ கர்த்தர் எப்போதும் நீதியும் நியாயம் உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்களும் நீதியும் நியாயத்தில் நடக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக இருக்க கிருபையும் சத்தியமும் உங்களோட இருக்கும்போது பெரிய சமாதானம் உண்டாகும். எப்போது என்ன உண்டாகும்? சமாதானம். நம்ம நீதியை விரும்பணும், அநீதிக்கு துணை போகக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, நம்ம மற்றவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது, மற்றவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டு உலகத்தில் விலகும் பொழுது தான் மெய்யான தேவ சமாதானம் நம்ம நிரப்பும். இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்கள் சமாதானத்தை தேடி அலைகிறாங்க. வாழ்க்கையில் சமாதானம் அடையணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒன்று செய்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, அலைந்து திரிகிறார்களே தவிர அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கல. எல்லாரும் ஆமே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லை. இப்போ பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல்லாம் மனுஷன் போக முடியாத நிலைமைக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ சம்மர் ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், இப்போ எல்லாம் பண்ணு. இப்போ கோர்ட்டில் ஆர்டர் போட்டான், எல்லோரும் இ பாஸ் இல்லாமல் போகக்கூடாது. மே 7ஆம் தேதியிலேருந்து இ பாஸ் கொடுத்துட்டான். பாஸ் வாங்கிட்டு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி பெர்மிஷன் வாங்கினா தான் நீங்கள் ஊட்டிக்குள்ளேயோ கொடைக்கானலுக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா அவ்வளோ உள்ளே போனோன்னா வெளியே வர முடியாது. ஊட்டிக்குள்ளே போயிட்டான்னு வைங்களேன், வெளியே வர முடியாது. அங்கே போய் என்ன செய்வான்? எங்கள் ஊட்டியை சுற்றி பார்த்து சமாதானம் இல்லைன்னா ஊட்டிக்குள்ளே போனால் ஒரே வெயில். இப்போ அங்கே ஊட்டியில் போய் உட்காந்திங்கன்னா நம்ம ஊர் வெயிலோட கொஞ்சம் குறையாவனா இருக்கலாம். வெயில் தான், வெயில் தாங்க முடியல, சமாதானம் அங்கே இல்லை. அங்கே போனாலும் சமாதானம் இல்லை, வெயிலாக இருக்குது. ஒரு பக்கம் என்ன செய்ய, ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த திரும்பி வர முடியாது. இப்போ போயிட்டு ஒரு 10 காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடலான்னா காலையில் போனால் அங்கே போனது தான். அப்புறம் மணிக்கணக்கில் காத்திருக்கணும். அப்போ மறுபடியும் சமாதான கேடு. நான் சொல்லுற பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சி சமாதான கேடு. இப்போ இதெல்லாம் வழி இல்லாமல் கடைசியில் கவர்மெண்ட் என்னச்சா இப்போ இ பாஸ் கொடுக்குறானா, கொஞ்சம் பேர் அனுப்பியாவது பார்ப்போம். இப்போ பொல்யூஷன், இவ்வளோ கார் அங்கே போச்சுன்னா அங்கே என்ன புகை உண்டாகும். அந்த புகை என்ன செய்யும்? அங்கே இருக்கிற இயற்கையாக இருக்கக்கூடிய செடி கொடி எல்லாம் நாசமாகி மழை இல்லாமல் போயிடும். தூத்துக்குடியில் மழையே பெய்யாது. இப்போ ஒரே வெள்ளமாக வருது. என்னென்னா அந்த ஸ்டெர்லைட்டை மூடின உடனே நல்லா மழை பெய்யுது. நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நல்லா மழை பெய்யுது. அந்த ஊரில் மழையே பெய்யாது சரியா. ஏன்னா ஸ்டெர்லைட்லேருந்து புகை வந்து வானத்தை மறைச்சி அந்த தூத்துக்குடி வட்டாரம் ஃபுல்லாக மழை இல்லாமல் ஆயிட்டு. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு பாருங்கள், நல்ல மழை, இப்போ வெள்ளமே வந்துடுச்சு.
பெரிய வெள்ளமே போனேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, தூத்துக்குடியில் வெள்ளம்னு எனக்கு நம்பவே முடியல. நாங்கள் மழை பெய்யறதே கஷ்டம், அங்கேயா வெள்ளம்னு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சமாதான கேடு. இப்போ உலகம் முழுவதும் சமாதான கேடு பரவிக்கிட்டு வருது. தேவ பிள்ளைகளுக்கு நல்லா அறியணும், என் ஆண்டவர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நியாயம் நீதி இவைகளின்படி நடங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தில் வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய சொத்து ஒன்று உண்டுன்னு கேட்டால் அது சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3 காரியங்கள் உங்கள் முன்பாக வைத்தேன். ஆமென். முதலாவது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து என்ன செய்வாராம்? காப்பாராம். ஹல்லேலூயா. போடுங்க தம்பி. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். அடுத்த வசனம், கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அந்த கிருபை உன் மேலே இறங்கும்போது உனக்கு விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு என்ன கட்டளை இடுவாரா? சமாதானத்தை கட்டளை இடுவார். சமாதானத்தை எப்படி செய்வார்? அவர் கட்டளை இட்டோன்னு சமாதான கேடெல்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தில் சமாதானம் வரணும். சமாதானம் கேட்டே உண்டு பண்ணுகிற யாராவது இருந்தால் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த அசுத்த ஆவியெல்லாம் அவங்கள விட்டு ஓடும்படி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அசுத்த ஆவியினுடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார், ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். எல்லாரும் ஆமே, ஆமே. நம்ம இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷித்த மாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத வசனம் என்ன சொல்லுது? மென்மேலும் ஆசீர்வதிப்பார். முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதற்கு பிறகு அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதற்கு மேலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே இயேசு வேண்டாம் என்று தலக்குனீங்கன்னா அதற்கு பின்பு இயேசு என்ன செய்வார்? அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அநேகர் ஆசீர்வாதத்தை பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க? இயேசுவை விட்டுருவாங்க. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு அவருடைய கிருபை போதும், அவர் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும். ஹல்லேலூயா. எல்லாம் ஆமென், ஆமென். அதனால தான் பக்தன் அழகாக சொன்னான், எனக்கு அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாவிட்டாலும், ஆட்டு மந்தையில் ஆடு இருந்தாலும் ஆடு இல்லாவிட்டாலும், கோழி இருந்தாலும் கோழி இல்லாவிட்டாலும், வாத்து இருந்தாலும் வாத்து இல்லாவிட்டாலும், எனக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இவன் கர்த்தரை நேசிக்கிறவன். ஹல்லேலூயா. இவனுக்கு ஆட்டு மந்தையில் ஆடு வரும், கோழி வரும், எல்லாம் வரும், எல்லாம் வரும். எல்லாராமே எல்லாமே வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இவன் எங்கே மெயின் ஆளை பிடிச்சிட்டான், மெயினாக இருக்கிறவரை தெரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி நீங்களும் நானும் அதை மனதில் வைத்து ஆழமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நடத்துவார். எல்லா கைகளை உயர்த்துங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நம்முடைய இந்த 3 ஆசீர்வாதங்களை நம்மேல் உதிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு
நன்றி மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Thank you, Jesus. Amen. 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 பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மே மாதம் எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இந்த முதல் நாளிலே உமது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்கள் மேல் நீர் கூறினதற்காய் நன்றி. அவைகளின்படி எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்ட தேவன். நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க, உமையே நேசிக்க எங்களுக்கு இருதயத்தை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மே மாதத்தில் உஷ்ணம் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. சங்கீதம் 121 வாசித்தது போல ஆண்டவரே வெயில் ஆயிரும், ஆண்டவரே பனியானவும் இந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அண்ட் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த மே மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வருகிற நாளைக்கு இன்றைக்கு நம்முடைய செங்கல்பட்டு சர்ச்சு கட்டி 25 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதுக்காக சோதர கூட்டம் வச்சுருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்க. வருகிற 1ஆம் தேதியில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையிலிருந்து மறுபடியும் தேசத்திற்காக ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய